2022 ஆண்டு முதல் இந்த நாள் வரையிலும் இந்த மைதானத்தில் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்துவதற்கு ஆண்டவராக தெய்வம் உதவி செய்தார். இந்த ஆண்டிற்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் எந்த தலைப்பின் அடிப்படையிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவராக தெய்வம் என்னோடு இடைபட ஆரம்பித்தார். உன்னுடைய கிராமத்திலே, உன்னுடைய தொகுதிக்குட்பட்ட இடத்திலே, உன்னுடைய மாவட்டத்திலே, உன்னுடைய மாநிலத்திலே, உன்னுடைய தேசத்திலே, இந்த முழு உலகத்திலே அதிசயமான காரியத்தை செய்வேன். உலகம் முழுவதும் செய்வது மாத்திரமல்ல, உன்னுடைய திருச்சபையிலும் நான் அதை செய்வேன் என்று ஆண்டவராக தெய்வம் சொன்னார். இந்த தலைப்பின் அடிப்படையில் வேதத்தை புரட்டிய போது ஆண்டவராக தெய்வம் எனக்கு வெளிப்படுத்திய உன்னதமான ஒரு நல்ல வார்த்தை தான் மீகா தீர்க்க தரிசனம் 7வது அதிகாரம் 15வது வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த மீகா தீர்க்கதரிசி ஒரு உன்னதமான மனிதனாக அறியப்படுகிறார். இவர் பெயரின் பொருள் தேவனை போன்றவர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இங்கு வந்திருக்கின்ற அநேக பிள்ளைகள் தெய்வத்தை போன்ற சாயலிலே காணப்படுவதை பார்க்க முடிகின்றது. இவர் மொராசே ஊரை சார்ந்தவராக அறியப்படுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஓசியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலகட்டத்தில் ஆண்டவராக தெய்வத்தை இவரும் மகிமைப்படுத்தியவராக வேதத்தில் பார்க்க முடிகின்றது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பு செய்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களை போல எழும்பிய போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அநீதி இழைத்த போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏழைகளை ஏமாற்றிய போது, இஸ்ரவேல் ஜனங்கள் திக்கட்டவர்களை ஒடுக்கிய போது பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவராக தெய்வம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக முன் அறிவித்த அத்தனை தண்டனைகளும் வரும் என்று மீகா தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் உரைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படி தண்டனை வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தாலும் மாபெரும் ரட்சிப்பையும் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவராக தெய்வ வாக்கு பண்ணினார். ஒரு பக்கத்தில் தண்டனை நிறைவேற்றப்பட்டது, மறுபக்கத்தில் ரட்சிப்பு வெளிப்படுத்தப்பட்டது. மீகா தீர்க்கரின் தீர்க்க தரிசனங்கள் மிகவும் உறுதி வாய்ந்ததாக காணப்பட்டது, மிகவும் தெளிவாக இருந்தது. ஆண்டவராக தெய்வம் என்னை 2001 ஆண்டு அழைக்கின்ற போது மிகவும் உறுதியான வார்த்தையை சொல்லி அழைக்க ஆரம்பித்தார். 2001 ஆண்டு நான் சந்திக்கப்பட்ட போது தெளிவான வாக்கு தத்தத்தை தந்து ஆண்டவர் நடத்தினார். இதே போன்று ஆண்டவராக தெய்வம் தம்முடைய மகனுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் உறுதியாக இருந்தது, மிகவும் வலிமையாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு வருவார் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்தது. இவருடைய தீர்க்க தரிசனத்தை 100 ஆண்டுகளுக்கு பின்னும் மூப்பர்கள் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு இந்த மைதானத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ரோட்டோரத்திலே அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஒலிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து, திருச்சபை மக்களை பார்த்து, என் கிராம மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று. நம்முடைய ஆண்டவராக தெய்வம் அதிசயமான தெய்வம். இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அதிசயமான பாதையிலே வழிநடத்தி வருவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. யோபுவின் சரித்திரம்
5வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவராக தெய்வம் நம்முடைய வாழ்விலே நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா? என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்காதா? என் எதிர்காலத்திற்கு ஒரு அதிசயம் நடக்காதா? திருமண வாழ்விலே ஒரு அதிசயம் நடக்காதா? வேலை மண்டலத்திலே ஒரு அதிசயம் நடக்காதா? குடும்ப வாழ்விலே ஒரு அதிசயம் நடக்காதா? படிப்பிலே ஒரு அதிசயம் நடக்காதா? வேலை வாய்ப்பிலே ஒரு அதிசயம் நடக்காதா? ஊழியத்திலே ஒரு அதிசயம் நடக்காதா? என்னுடைய சமூக பணியிலே ஒரு அதிசயம் நடக்காதா என்ற கேள்வியோடு வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராக தெய்வம் சொல்லுகிறார், அதிசயங்களை காணப்படுவேன் என்று. அதிசயம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். அதிசயம் நடைபெற வேண்டும் என்றால் தெய்வத்தை நன்றாய் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவராக தெய்வம் பெரிய பெரிய காரியத்தை செய்யக்கூடியவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் கற்றுத் தருகிறது. சங்கீதம் 119 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பிசாசானவன் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளின் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அநேக பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் தான், அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இன்னும் புறஜாதி மக்களாக இருக்கலாம். சத்துருவானவன் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. சத்திய தெய்வம் யார் என்பதை அறிய விடாமல், உண்மையான ஆண்டவர் யார் என்பதை அறிய விடாமல், பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளின் இதயத்தை அவன் பிடித்து கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் விளக்கத்தை காண்பித்த போது 2 சீடர்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அப்பத்தை பிட்டு அவர்களுடைய கரத்திலே கொடுத்து அவருடைய கண்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், வேத வசனத்தை விளக்கம் காட்டிய போது நம்முடைய இருதயம் எல்லாம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அதிசயம் நடக்கும் போது இதயமானது கொழுந்து விட்டு எரியும் என்று ஆண்டவராக தெய்வம் சொல்லுகிறார். என்னை கேட்கின்ற பிரியமான தேவ பிள்ளையே, எங்கள் ஊழியத்தில் ஆண்டவராக தெய்வம் அதிசயமான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். குடும்பங்களில் அதிசயமான காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டு வருகிறார். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து ஒரு பெரிய வாஞ்சை, ஆண்டவராக தெய்வம் என்னை ஊரிலே ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். நான் ஒரு வட இந்தியா தேசத்திலே ஊழிய அழைப்பை பெற்றிருந்தாலும் கிராமத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய அழைப்பை ஆண்டவராக தெய்வம் எனக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவரை பார்த்து நான் கேட்கும் போது, சொந்த ஊரிலே ஊழியம் செய்யும் போது தீர்க்கதரிசிக்கு கனமில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்வது என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், சொந்த ஊரில் குடித்து விரைத்து நடக்கின்ற, மனம் போல நடக்கின்ற, மனம் போல வாழுகின்ற ஏராளமான வாலிப தம்பிமாரை உனக்கு தருவேன், ஏராளமான குடும்ப தலைவரை தருவேன். நீ சொந்த கிராமத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் அதிசயமான காரியத்தை ஆண்டவராக தெய்வம் ஊழியத்திலே செய்ய வேண்டும் என்று சொன்ன போது ஒவ்வொரு நாளும் அதிசயமான காரியத்தை ஆண்டவராக தெய்வம் எங்கள் வாழ்விலே ஊழியத்திலே செய்து கொண்டு வருகிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவராக தெய்வம் மகிமையானவர் என்றும், ஆண்டவராக தெய்வம் அற்புதமானவர் என்றும், ஆண்டவராக தெய்வம் ஆசீர்வதிக்கிறவர் என்றும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டவர் அழைத்தார். குடித்து விரைத்து வாழுகின்ற பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டவர் அழைத்தார். இந்த கிராமத்தில் சந்திக்கப்படாதவர்கள், இந்த கிராமத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்னை ஆண்டவராக தெய்வம் அழைத்தார். ஆகவே இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு அதிசயமான காரியம் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 4 விதமான அதிசயமான காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில்
மத்தியிலே பிரசங்கித்து கடந்து போக வாஞ்சிக்கின்றேன். இந்த நாளினுடைய பிரசங்கத்தின் தலைப்பு அதிசயம் செய்கிற ஆண்டவர். அதிசயம் செய்கிற ஆண்டவர் என்ற தலைப்பின் அடிப்படையில் 4 விதமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பிரசங்கித்து கடந்து போக வாஞ்சிக்கிறேன். फादर पर मेरा यीशु आने वाला है, फादर पर मेरा यीशु आने वाला है, फादर पर मेरा यीशु आने वाला है, बादलों पर मेरा यीशु आने वाला है, महिमा में स्वर्गदूतों के संग आने वाला है, बादलों पर मेरा यीशु आने वाला है, महिमा में स्वर्गदूतों के संग आने वाला है। एक दिन यीशु आएगा, न्याय करने आएगा, एक दिन यीशु आएगा, न्याय करने आएगा, बादलों पर मेरा यीशु आने वाला है, महिमा में स्वर्गदूतों के संग आने वाला है, बादलों पर मेरा यीशु आने वाला है, महिमा में स्वर्गदूतों के संग आने वाला है। நல்ல கையை தட்டி உற்சாகமா எல்லாரும் அப்படி உற்சாகமா எல்லா தேவ பிள்ளைகளும் அப்படி இணைந்து அப்படி உற்சாகமா கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி வாங்க எங்க கூட எல்லாரும் அப்படி உற்சாகமா. तेरी सेवा तेरे दिखावा அங்கு அமர்ந்திருக்கின்ற போது ஆண்டவராக தெய்வத்தோடு பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவராக தெய்வத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்ற போது இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டு வந்தார். ஏன் ஜெபித்தார் என்றால் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வெளிப்பாட்டை ஆண்டவராக தெய்வம் மோசேக்கு எழுதி கொடுக்க ஆரம்பித்தார். தேசம் எப்படி இருக்க வேண்டும், குடும்பங்கள் எப்படி இருக்க வேண்டும், தேசம் எப்படி நடத்தப்பட வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், குடும்ப வாழ்வு எப்படி கட்டி அமைக்கப்பட வேண்டும், தெய்வத்தை ஆராதிக்கின்ற மனிதன் எப்படி இருக்க வேண்டும், உலக சூழல் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக தெய்வம் திட்டமாய் வெளிப்படுத்த ஆரம்பித்தார் மோசேக்கு. ஆனால் இந்த யோசுவா மிகவும் தாழ்மையோடு ஆசரிப்பு கூடாரத்தில் ஜெபித்துக் கொண்டு வந்தார். என்னை கேட்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, ஒரு மனிதன் அற்புதமான அரும்பெரும் காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் ஜெபிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தெய்வத்தோடு பேசுவது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த யோசுவா தெய்வத்தோடு பேசி பழக்கமுள்ள ஒரு நபராக காணப்பட்டார். ஆகையினாலே சூரியனும் சந்திரனும் அப்படியே நிற்க ஆரம்பித்தது. ஒரு பகல் முழுவதும் சூரியன் நின்றதாக வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். இயற்கைக்கு கட்டுப்பாடு விதித்து ஆண்டவராக தெய்வம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த மைதானத்திலே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் குடும்பத்திலே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஊழியத்திலே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் தொழிலிலே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவராக தெய்வம் சொல்லுகிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவராக தெய்வம் இயற்கையை கட்டுப்படுத்தினார். ஒரு மனிதனுடைய வார்த்தை இயற்கையை கட்டுப்படுத்த ஆரம்பித்தது. அது மட்டுமா, எலியாவை பாருங்கள், ஜெபித்த போது வானம் அடைக்கப்பட்டது. எலியாவை பாருங்கள், ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. எலியாவை பாருங்கள், ஜெபித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஒரு மனிதனின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவராக தெய்வம் இயற்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது உண்மை என்றால், இந்த மைதானத்திலே வந்திருக்கின்ற உங்கள் குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் அற்புதமான அதிசயமான காரியத்தை ஆண்டவராக தெய்வம் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். செங்கடலை இரண்டாய் பிளந்து அதிசயமான காரியத்தை செய்த தெய்வம், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்து அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்த தெய்வம். அது மட்டுமல்ல, வான தானியம் என்ற மன்னாவை
கொடுத்து அதிசயமான காரியத்தை செய்த தெய்வம். அது மட்டுமல்ல, சுவையேறிய காடை பட்சியை கொடுத்து அற்புதமான காரியத்தை செய்த தெய்வம். இக்கூட்டத்திலே வந்திருக்கின்ற ஒலிபெருக்கி மூலமாக ரோட்டோரத்திலே அமர்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கவனிக்கின்ற அத்துணை பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக தெய்வம் அற்புதமான காரியத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கும், எனக்கு ஒரு வழி பிறக்காதா, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்ற கேள்வியிலே நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சில வழி வாசல் திறக்கப்படுவதை பார்க்கிறீர்கள். சில வழி வாசல் திறக்கப்படுவதை பார்க்க முடியும். இதோ நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முன்னேறி செல்ல வழி இல்லை, நான் என்ன செய்வேன் என்று மிகுந்த வருத்தம் அடைந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, இக்கூட்டத்தின் வாயிலாக இந்த ஆண்டிலே முன்னேற்றத்தின் பாதையை தருவார். கடந்த ஆண்டில், அதற்கு முந்தைய ஆண்டில் இதே கூடாரத்தில் இதே இடத்தில் வந்து தெய்வத்தை ஆராதித்து ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அற்புதத்தை செய்வார். 2025ஆம் ஆண்டிலே நடைபெறாத அதிசயமான காரியங்கள் 26ஆம் ஆண்டிலே நடக்கும். வசனத்தை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நடக்கும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆச்சரியமாய் நடத்திய தெய்வம் உங்களை நடத்துவார். 40 ஆண்டு காலங்கள் குறைவின்றி இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி ஆசீர்வதித்த தெய்வம் உங்களை நடத்துவார். ஏமாற்றத்தின் மத்தியிலே வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, விரக்தி மத்தியிலே வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க, உங்களை என்னையும் வழி நடத்த ஆண்டவராக இயேசு போதுமான தெய்வம் என்பதை இதன் முகாந்திரமாக கண்டுகொள்ள முடியும் என்று ஆண்டவராக தெய்வம் வாக்கு பண்ணுகிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, இன்றைக்கு சில மாற்றத்தை ஆண்டவர் தர முடியும். கடந்த நாளிலே ஒரு பெரிய மழை பெய்ததை பார்க்க முடிந்தது. என்னுடைய உள்ளம் உடைந்தது. இத்தனை திரள் கூட்டத்தின் நடுவில் திறந்த வெளியில் எப்படி பிரசங்கிப்பது? மழை வந்து கொண்டிருக்கின்றது. அநேகர் என்னை பார்த்து கேட்டார்கள், மழை வர வாய்ப்பு இருக்கிறது, மேக கூட்டம் இருக்கிறது, பயங்கரமான வெயில் இருக்கிறது, மழை பெய்தால் என்ன செய்வீர்கள் என்று ஆண்டவராக தெய்வம் சொன்னார். மழை பெய்யாது, இக்கூட்டத்திற்காக நான் வானத்தை அடைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இன்று மாலை கூட சிலர் சொன்னார்கள், மழை வந்தால் என்ன செய்வீர்கள் என்று. மழையே வராது என்ற ஒரு உன்னதமான வார்த்தையை ஆண்டவராக தெய்வம் எனக்கு வாயிலே வைத்தார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு ஆண்டும் 3ஆம் தேதி இது போன்ற கூட்டத்தை திறந்த வெளியிலே நடத்தும் போது அநேக விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. காரணம் என்ன? இயற்கை சாதகமாய் மாற்றி அமைக்கப்படுமா? இயற்கையின் சீற்றம் வருமா? புயல் வருமா? காற்று வருமா? மழை வருமா என்ற கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த 3ஆம் தேதி மழை வருவதே இல்லை. இக்காலகட்டத்தில் இந்த மழையை நான் அடைத்து வைத்திருக்கிறேன் என்று இயற்கைக்கு ஆண்டவராக தெய்வம் கட்டளை போட்டார். அப்படி என்றால் உங்களுக்கும் இந்த குடும்பத்திற்கும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக தெய்வம் அற்புதமான காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, மீனின் வாயில் வெள்ளிப்பணம் அதிசயம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, வரி பிரியமானவர்களே வசூலிப்பதற்காக ஜனம் கடந்து வந்தார்கள். வரி வசூலிக்கின்ற இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே வரி கட்ட வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறார்கள். கையிலே பணம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து வா, ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு என்றார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையை, கட்டளை போட்டது ஆண்டவர். இந்த உலகத்தில் இயற்கைக்கு மாறுபட்ட இந்த உலகத்தில் பெரிய அற்புதமான அதிசயமான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய ஆரம்பித்தார். எப்படி செய்தார் என்றால், பேதுருவை பார்த்து சொன்னார், நீ கடலுக்கு போக வேண்டும், தூண்டில் போட வேண்டும், முதலாவது ஒரு மீன் அகப்படும், அதனுடைய வாயை திறந்து பார், அதற்குள்ளே வெள்ளிப்பணம் இருக்கும் என்று சொன்னார். அதே போன்று இந்த பேதுரு கடந்து போக ஆரம்பித்தார். தூண்டில் போட்டார். பேதுருவுக்கு சமுத்திரத்தை குறித்து தெரியும், கடல் அலையை குறித்து தெரியும், கடலுடைய நிலையை குறித்து தெரியும், எந்த மீன் எங்கு இருக்கிறது என்று தெரியும். ஆனால் ஆண்டவராக தெய்வத்தின் வார்த்தையின்படி அவன் கடந்து போய் தூண்டில் போட ஆரம்பித்தார். தூண்டில் போட்ட போது மீன் அகப்பட ஆரம்பித்தது. அந்த மீன் அந்த புறத்தில் இழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பேதுரு ஆண்டவராக தெய்வத்தின் வார்த்தையை நம்பி இந்த புறத்தில் இழுத்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான நன்மைகள் உனக்கு முன்பாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது சத்துரு வசம் இருக்கிறது. சமுத்திரத்தின் ஆழத்தில் கிடந்த மீனை வெளியே வருவதற்கு கட்டளை போட்டு அந்த மீனின் வாயிலே வெள்ளி பணத்தை போட்டு மகா பெரிய அதிசயத்தை
செய்த ஆண்டவர், வரி கட்டுவதற்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, கடன் பாரத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்ற, மிகவும் சிரமப்படுகிற, வட்டி கட்ட முடியாமல் நிலை குலைந்திருக்கின்ற, வீட்டு லோன் கட்ட முடியாமல் நிலை குலைந்திருக்கின்ற பிரியமானவர்களே, வாகன லோன் கட்ட முடியாமல் நிலை குலைந்திருக்கிற, வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாமல் நிலை குலைந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவராக தெய்வம் சொல்லுகிறார், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். இந்த ஆண்டிலே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். எங்கிருந்து எப்படி நன்மை வருகிறது என்று தெரியாது. உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவராக தெய்வத்துக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்றால், என்னை உங்களை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு பிரியம் அல்லவா? என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு யூலோஜியா என்று பொருள். ஆண்டவராக தெய்வம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பது, ஆண்டவராக தெய்வம் என் குடும்பத்தோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பது, ஆண்டவராக தெய்வம் என் பிள்ளைகளோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பது, ஆண்டவராக தெய்வம் என் வேலையோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பது, ஆண்டவராக தெய்வம் என் படிப்போடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பது, ஆண்டவராக தெய்வம் என் தொழிலோடு இருந்து என்னை ஆசீர்வதிப்பது, அவருடைய வல்லமையை தந்து என்னை ஆசீர்வதிப்பது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பே, உன் பெயரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அனைத்தையும் இழந்து வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். இழந்து போனதை திரும்ப தர என் ஆண்டவராக தெய்வம் போதுமானவர். இக்கூட்டம் சாதாரணமான கூட்டம் அல்ல. இந்த கூட்டத்தில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை தெய்வத்தால் அனுமதிக்கப்பட்ட வார்த்தை. இல்லை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, வெள்ளி பணம் மறைக்கப்பட்ட ஒன்று ஆண்டவராக தெய்வம் கட்டளை போட்ட போது அந்த மீனின் வாய்க்குள்ளே கடந்து போனது. அதை கொண்டு பேதுருவின் கரத்திலே கொடுக்க ஆரம்பித்தது. இல்லை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, வாக்குத்தத்தத்தை பிடித்து இந்த புறத்திலே இழுத்துக் கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் இங்கிருக்கிறது, ஆனால் சத்துரு அங்கிருக்கிறார். கடலின் நடுவிலே மிகப்பெரிய போராட்டத்தின் உச்சத்திலே நின்று கொண்டிருந்த பேதுருவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைத்தது. அதுபோல இக்காலகட்டத்தில் வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல், நன்மைகள் மறைக்கப்பட்டதாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டதாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய். ஏராளமான நன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இக்கூட்டத்தின் வாயிலாக அநேகருடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எல்லை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே தெய்வீக திட்டமாயிருக்கிறது. இந்த வருடத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஆண்டவராக தெய்வம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சமுத்திரம் என்பது சாதாரணமான ஒன்றல்ல, தூண்டில் என்பது சாதாரணமான ஒன்றல்ல, மீன் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான விளக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கட்டளை போட்ட போது வெள்ளிப்பணம் கிடைத்தது போல உங்களுக்கு கட்டளை போடுகிறார். எங்கிருந்து எப்படி என்பதல்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு பையன் கடலிலே விளையாடி கொண்டிருந்தான். அவன் செருப்பை கடல் மீது ஓரத்திலே வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருந்தான். அந்த செருப்பை கடல் அலை இழுத்து சென்றது. அவன் அந்த கடல் மணலிலே எழுத ஆரம்பித்தான், இந்த கடல் ஒரு திருடன் என்று. சற்று நேரத்திற்கு பிறகு ஒருவன் இந்த கடல் அலையை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறான், கோபமாக பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மனைவியை சுனாமியிலே இழந்து மிகுந்த வருத்தத்தோடு இதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் விரித்து பார்த்து அதில் எழுதினான், இந்த கடல் ஒரு கொலைகார கடல், இந்த கடல் மிகவும் மோசமான கடல் என்று அதில் எழுதினான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு மீனவன் கடந்து வர ஆரம்பித்தான். திரளான மீன்களோடு வருகிறான். அந்த கடலிலே மணலிலே எழுத ஆரம்பித்தான், இந்த கடல் ஒரு கொடை வள்ளல் என்று. சற்று நேரத்திற்கு பிறகு முத்து குளிக்க சென்ற ஒருவன் கடந்து வந்தான், இந்த கடல் வாரி வள்ளல் என்று எழுதினான். சற்று நேரத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அலை வந்து அந்த எழுதிய அனைத்தையும் அழித்து போட ஆரம்பித்தது. என்னை கேட்கின்ற பிரியமான தேவ பிள்ளையே, இந்த உலகம் பல நிலையிலே நம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றது, பல நிலையிலே குற்றம் சாட்டுகின்றது. ஆண்டவராக தெய்வத்தை குறித்து, தெய்வத்தின் ஊழியத்தை செய்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பல நிலையிலே விமர்சிக்கப்படுகின்ற நிலையிலே காணப்படுவதை பார்க்க முடிகின்றது. இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் கடல் அழித்து போட்டது போல மனுஷன் சொல்லுகின்ற அனைத்தையும் அழித்துவிட்டு முன்னேறுவதற்கு ஆண்டவராக தெய்வம் அழைப்பு தருகிறார். மனிதன் பல நிலையிலே சொல்லலாம்.
இந்த உலகம் பார்வையினால் ஆன உலகமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்மை பற்றி ஒருவரும் நல்ல அபிப்பிராயம் சொல்ல வேண்டாம். அநேகர் நல்ல அபிப்பிராயம் சொல்லலாம், அநேகர் மாறுபட்ட கருத்தை சொல்லலாம். எந்த கருத்தை சொன்னாலும் அதை அழித்து விட்டு முன்னேறுவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. தெய்வத்தை முன்னிறுத்தி முன்னேறுவது உங்கள் கடமையாக இருக்கிறது. என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, கடல் ஒன்றுதான், அதற்குள் இருந்து ஏராளமான பிரச்சனை இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த வாழ்க்கை ஒரே முறை ஆண்டவருக்காக வாழும் போது ஆண்டவராக தெய்வம் தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்று ஆண்டவராக தெய்வம் சொல்லுகிறார். எல்லா பிரச்சனையும் மறந்து தேவ சமூகத்தில் நாம் இருக்கும் போது பெரிய வெற்றியை நாம் கண்டுகொள்ள முடியும், பெரிய ஜெயத்தை கண்டுகொள்ள முடியும், பெரிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியும். அன்றைக்கு வரி கட்டுவதற்கு பணம் இல்லாமல் இருந்த பேதுருவின் வாழ்விலே பெரிய மாற்றம் வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கும் பேதுருவுக்கும் சீடர்களுக்கும் வரி கட்டுவதற்கு வெள்ளிப்பணம் கிடைத்தது. அதுபோல இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே ஆண்டவராக தெய்வம் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய மேன்மையை ஆண்டவராக தெய்வம் இந்த ஆண்டிலே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக, திமிர்வாதம் பிடித்த மனிதனை குணப்படுத்திய அதிசயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். அதிசயமான காரியத்தை இன்று கண்டோம் என்றார்கள். திமிர்வாதத்தில் மிகுந்த பாரத்தோடு காணப்பட்ட ஒரு மனிதனை கட்டிலே கிடத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருகாமையிலே கொண்டு வர ஆரம்பித்தார்கள். கூட்டம் மிகுதியாக இருந்தது. இந்த கூட்டத்தின் நடுவில் இந்த கட்டிலே கிடத்தப்பட்டிருக்கின்ற திமிர்வாதக்காரனை எப்படி உள்ளே அழைத்துக் கொண்டு போவது? அங்கும் இங்கும் பார்க்கின்றார்கள், எங்கு போக முடியாது. திரள் கூட்ட மக்கள் இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான காரியம், மகிமையான காரியம், மகிமையான வெளிப்பாடு வெளிப்பட ஆரம்பித்தது. அதே போன்று இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய சரீரத்திலே வல்லமை வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்தது. சுகமாக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய வல்லமை வெளிப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் அடிப்படையிலே ஏராளமான ஜனங்கள் அங்கே கடந்து வந்தார்கள். அதன் அடிப்படையிலே இயேசுவை சந்திக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக பெரும் திரள் கூட்ட ஜனங்கள் கடந்து வர ஆரம்பித்தார்கள். இக்கூட்டத்தின் நடுவில் இந்த திமிர்வாதக்காரனை கட்டிலோடு எப்படி கொண்டு போவது என்று சிந்தித்த ஜனங்கள் ஓடு வழியாக இறக்க ஆரம்பித்தார்கள். தட்டோடு வழியாக தட்டோட்டை பிரித்து இறக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒற்றை வார்த்தை அவனை சுகப்படுத்த ஆரம்பித்தது. இக்கூட்டத்தில் வந்திருக்கின்ற நீண்ட நாட்களாக விலகீனப்பட்டிருக்கின்ற, நீண்ட நாட்களாக மிகுந்த வேதனைக்குள் இருக்கின்ற, நீண்ட நாட்களாக மிகுந்த சிரமத்துக்குள் இருக்கின்ற, நீண்ட நாட்களாக வியாதியினால் கவலை பிடித்து இருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, வியாதியை மாற்றுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உரித்தான ஒன்றாக இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் தாக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை வியாதியையும் ஆண்டவராக இயேசு மாற்றுவார். ஒரு முறை 38 வருடமாக வியாதிப்பட்டிருந்த மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளக்கரையிலே சந்திக்க ஆரம்பித்தார். அந்த குளக்கரையிலே அவனை பார்த்தபோது சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்போது அவன் சொன்ன ஒன்று, என்னை உதவி செய்வதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிந்திக்க வைத்தது. ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நட என்றார். அந்த ஒரு வார்த்தை அவனை சுகமாக்கியது. அப்படி என்றால் என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, இதய நோயால் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டு, நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டு, சிறுநீரக பையிலே பாதிக்கப்பட்டு, சரீர எலும்புகளுக்குள்ளே பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் மிகுந்த கஷ்டத்தோடு, சுகர் வியாதியோடு, பிரஷர் வியாதியோடு, கட்டிகளோடு, உடைக்கப்பட்ட நிலையிலே, விரக்தி நிலையிலே, என்ன வாழ்க்கை என்று மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, வைத்தியம் பார்த்தும் சுகமடையவில்லையே, நான் என்ன செய்வேன்? மருந்து பார்த்தும் சுகமடையவில்லையே, குணப்படுத்தப்படவில்லையே, நான் என்ன செய்வேன்? இருக்கிற அனைத்தையும் விற்று மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னால் சுகப்படுத்தப்பட முடியவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று வாரத்தோடு இருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த மைதானத்தில் இருக்கின்ற உங்களை பார்த்து சொல்லுகிறார், எந்த
வியாதியானாலும் நான் குணப்படுத்துவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி சீக்கிரத்தில் உன் சுகவாழ்வு துளர்த்து உன் நீதி முன்னாலே போகும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆனாலும் இந்நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளருவார்கள். இந்த மைதானத்தில் வந்தவர்கள் வெறுமையாய் போவதே இல்லை. ஊழியத்தில் ஏராளமான அற்புதத்தை ஆண்டவராக தேவன் செய்திருக்கிறார். இதய நோய் பாதிக்கப்பட்டவர்கள் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்கள் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதய நோய் பாதிக்கப்பட்டவர்கள், கல்லீரல் நோய் பாதிக்கப்பட்டவர்கள் பிரியமானவர்களே குணப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரமான கட்டிகளில் வந்தவர்கள் குணப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு கூட ஒரு சாட்சி கேட்டு உலகம் முழுவதும் போகிறேன், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் போகிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகிறேன். வேத வசனம் கடந்து போகும்போது அநேகர் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக் கொள்கிறார்கள். எங்கள் திருச்சபையிலே வந்து பாருங்கள், ஏராளமான பிள்ளைகள் ஆராதிக்கிறார்கள், சுகம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அற்புதமான சாட்சி உடையவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக தெய்வத்தின் வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை அளவு கடந்ததாய் இந்த மைதானத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களால், பிரசங்கிக்கிற எங்களால் ஆண்டவராக தெய்வம் அதிசயமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். சாதாரண ஒரு வீட்டினுடைய மேற்கூரையை பிரித்து கட்டிலே கிடத்தப்பட்ட ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணப்படுத்தினது உண்மையானால், திறந்த வழியிலே கடந்து வந்திருக்கின்ற உங்களை என்னை அவர் குணப்படுத்த போதுமானவர். இனி என் வாழ்க்கை முடிந்து போனது, என் குடும்ப வாழ்க்கை முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது என்ற நிலையில நின்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்வார். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறார். 4வதாக மரித்தோரை உயிரோடு எழுப்பியது அதிசயம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். இப்படி விண்ணப்பம் பண்ணிய போது ஆண்டவராக தெய்வம் அற்புதமான காரியத்தை செய்தார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, சாரிபாத் விதவையின் மகன் மரித்த போது இந்த தீர்க்கதரிசி கடந்து சென்று மகத்தான காரியத்தை செய்தார். எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவராக தெய்வம் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தார். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோரை உயிரோடு எழுப்புவது அதிசயமான ஒன்றல்லவா? இயற்கையை கட்டுப்படுத்தியது அதிசயமான ஒன்றல்லவா? வியாதியை குணப்படுத்தியது அதிசயமான ஒன்றல்லவா? ஆனால் இங்கே பார்க்கிறோம், மரித்தோரை உயிரோடு எழுப்பியது அதிசயமான ஒன்றல்லவா? எலியாவின் மூலம் விளங்கிய உயிர்ப்பிக்கிற வல்லமையை பார்த்த எலிசா இப்படி சொல்ல ஆரம்பித்தார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் தேவை என்று. 2 மடங்கு ஜனங்கள், 2 மடங்கு தேவைகள், 2 மடங்கு பாவங்கள் அதிகரித்த காலகட்டத்தில் இந்த தீர்க்கதரிசி கேட்டு பெற்றுக் கொண்டது என்ன தெரியுமா? அவருக்குள் இருக்கின்ற 2 மடங்கு வரத்தை கேட்டு பெற்றுக் கொண்டார். இந்த காலகட்டத்திலே பார்க்கின்ற போது மனிதன் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், செத்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, பாவம் நிறைந்த உலகத்தில், சாபம் நிறைந்த உலகத்தில் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலை மாற்றப்படுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. எலியா உயிர்ப்பிக்கிற வல்லமையை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, எலிசா கூட உயிர்ப்பிக்கிற வல்லமையை பெற்றுக் கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சூனேமியாளின் மகனை ஆண்டவராக தெய்வத்தின் வல்லமையால் எலிசா உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தார். இவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். இவர்கள் எல்லாரும் மரித்தது உண்மைதான். ஆனால் என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, எலியாவின் வல்லமை எலிசாவின் மேல் வந்தது. எலிசாவின் மேல் வர காரணம் என்ன? எலிசா இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவர் வீட்டை கேட்கவில்லை, அவர் இனி ஒரு பொருளை கேட்கவில்லை, இனி ஒரு காரியத்தை கேட்கவில்லை, இனி ஒரு தேவையை கேட்கவில்லை. எலியாவுக்குள் இருந்த வரத்தை இரட்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்டு பெற்றுக் கொண்டார். அந்த இரட்டிப்பான வரம் தேசத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. இக்கூட்டத்தில் வந்திருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் கேட்பது என்ன? இரட்டிப்பான வரத்தை கேட்டால் இரட்டிப்பான வரத்தை ஆண்டவராக தெய்வம் தருவார். இந்த கூட்டத்திலே சந்திரகுமார் டேவிட் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அருமையான நண்பர் கடந்து வந்திருக்கிறார்கள். 1997ஆம் ஆண்டு பெங்களூர் பட்டணத்திற்கு பைபிள் காலேஜுக்கு படிப்பதற்காக, வேதாகம கல்லூரி படிப்பதற்காக நான் கடந்து போக போகிறேன், நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று ஒரு அழைப்பை கொடுத்தார்.
நான் அவரை பார்த்து சொன்னது, நானாக வர முடியாது, ஆண்டவராக தெய்வம் அழைத்தால் நான் கடந்து வருவேன் என்று. பிரியமானவர்கள், காலம் போனது. அவர் வேதாகம கல்லூரியிலே பட்டம் பெற்றார், படித்தார். அவர் பலவிதமான பட்டத்தை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒன்றுமே படிக்காத என்னையும் ஆண்டவராக தெய்வம் ஒரு நாள் அழைத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்றாகிலும் ஒரு நாள் உன்னை ஆண்டவராக தெய்வம் சந்திப்பார், ஆண்டவராக தெய்வத்தின் ஊழியத்தை நீ செய்ய முடியும் என்று சொன்னார். அந்த வார்த்தை இன்றைக்கு அவருக்கு முன்பாக என்னை நிறுத்தி இருப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் அல்லவா? இரட்டிப்பான வரத்தை பெற்றால் தேசத்தை கலக்கலாம், இரட்டிப்பான வரத்தை பெற்றால் தேசத்தை கலக்கலாம். பிரியமானவர்களே, 2 மடங்கு தேவைகளின் மத்தியில் வரத்தையும் வல்லமையும் கேட்டு பெற்றுக்கொண்ட மனிதன் மகிமையானவராக மாற்றப்பட்டார். மரித்தோரை அவர் எழுப்ப ஆரம்பித்தார். அது மட்டுமா, மரித்த லாசருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். மரித்த சிறு பெண்ணை ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுப்பினார். மரித்த வாலிபனின் பாடையை தொட்ட போது அவன் உயிரோடு எழுந்தான். இவர்கள் எல்லாரும் மரித்தார்கள். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, மரித்த வாலிபனின் பாடையை தொடும் போது அற்புதம் நடந்தது. மரண ஊர்வலம் ஒன்று, ஜீவ ஊர்வலம் ஒன்று. இயேசு ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதிக்காக நடந்து வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை பார்க்கிறார். மரித்த சடலத்தை அடக்கம் செய்வதற்காக பாடையிலே கிடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மரண ஊர்வலம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அழுகையும் புலம்பலும் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. மரணப்பட்டி வரும்போது அல்லது மரண ஊர்வலம் வரும்போது, ஒரு சடலத்தை அடக்கம் செய்ய கொண்டு போகப்படுகின்ற போது யாரும் எதிராக வரமாட்டார்கள், ஓரமாக நிற்பார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு பெரிய வெட்டியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நேருக்கு நேராக வர ஆரம்பித்தார். திரள் கூட்டம் ஜனங்கள் ஒரு பக்கத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். திரள் கூட்டம் ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வந்தார்கள். காரணம் என்ன? இவர் மரித்தோரை எழுப்பக்கூடியவர். காரணம் என்ன? வியாதியை குணப்படுத்தக்கூடியவர். ஒரு பயங்கரமான சத்தத்தோடு முழக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலிருந்து வருகின்றவர்கள் பிரியமான மரணபோலத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். பயங்கரமான அழுகையின் சத்தத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபனின் சடலத்தை புதைக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பக்கத்தை பார்க்கின்ற போது ஒரு செத்த மனிதனை அடக்கம் செய்வதற்கு ஒரு கூட்டம், செத்த மனிதனை உயிரோடு எழுப்புவதற்கு ஒரு கூட்டம். இப்படி கூட்டம் கூட்டமாய் வந்து கொண்டிருக்கும் போது இயேசுவை பார்த்தார். அந்த மரித்த நிலையில் இருக்கின்ற அந்த மனிதனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக தாயினுடைய கண்ணீரை பார்த்து பாடையை தொட்டார். பாடையை தொட்ட போது அவன் உயிர் பற்றி எழுந்தான். அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் ஒன்றிணைய ஆரம்பித்தது. ஒன்றிணைந்த போது மகா பெரிய எழுப்புதல் உண்டானது. இந்த பிராந்தியத்தில் ஏராளமான பிள்ளைகள் செத்தவர்களாக காணப்படுகிறார்கள். உயிர் உள்ளவள் என்று பெயர் பெற்றிருக்கிறாய், ஆனால் நீ செத்தவளாய் இருக்கிறாய். பாவ செயல்பாட்டிலே நீ செத்தவனாய் இருக்கிறாய். பயங்கரமான மோசமான காரியத்திலே நீ ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த செத்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவராக தெய்வம் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராக தெய்வம் என்னை உங்களையும் வேறுபடுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அனைவரும் மரித்தது உண்மைதான். இந்த மரித்து போல இவர்கள் ஒரு நாள் பிரியமானவர்களே உயிரோடு எழுந்தது உண்மைதான், உயிரோடு எழுப்பப்படுவது உண்மைதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்த போது அநேக பரிசுத்தவான்களின் சடலம் உயிரோடு எழும்ப ஆரம்பித்தது. கல்லறைகள் திறக்கப்பட ஆரம்பித்தது. கல்லறைகள் போட்டி தெரித்தது. அதற்குள் இருந்த சடலம் அனைத்தும் உயிர் பற்றி எழும்ப ஆரம்பித்தது. அப்படி என்றால் ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? உயிரோடு இருந்து செத்தவராக இருக்கிற இந்த கிராமத்தில் வாழுகின்ற ஏராளமான பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, இயேசுவை சந்திக்க வேண்டுமே, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. மனம் போல வாழுகின்ற செத்த நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் சந்திக்கப்பட வேண்டுமே. அதற்காக ஆண்டவராக தெய்வம் என்னை உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். அபிஷேகம் தந்தது எதற்காக? வல்லமையை தந்தது எதற்காக? வரத்தை தந்தது எதற்காக? வெளிப்பாட்டை தந்தது எதற்காக? ஊழியத்தை தந்தது எதற்காக? பாதாளத்தின் வல்லமை மேற்கொண்டு ஜாதிகளை நம்முடைய கரத்திலே தருவதற்காக ஆண்டவராக தெய்வம் இந்த வல்லமையை தந்திருக்கிறார். உயிர்ப்பிக்கிற வல்லமை சாதாரணமான ஒன்றல்ல. சாதாரணமாக கல்லறையின் அருகாமையிலே போய் சென்று லாசருவே வெளியே வா என்ற போது அவன் வெளியே வந்தார். சிறு பெண்ணின் கரத்தை பிடித்து தூக்கிய போது அவள் நடக்க ஆரம்பித்தாள். எவ்வளவு பெரிய அற்புதமான ஒன்று! பாடையை தொட்ட போது அவன் உயிர் பற்றி எழுந்தான். அப்படி என்றால் இல்லை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, மரித்தே இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை மரணம் தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் அடக்கி வைக்க முடியவில்லை, ரோம அரசாங்க முத்திரை அடக்கி வைக்க முடியவில்லை. மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறார்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவராக தேவன் தருகின்ற வார்த்தை, உயிர் தழுகின்ற ஒரு வல்லமையை தந்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு பெரிய மகா வல்லமை உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த கிராமம் செத்து கொண்டிருக்கிறது. கிராம மக்கள் செத்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் தேவன் அற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குடும்பங்கள் தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேவ பிள்ளைகள் தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதிர்ந்தவர்கள் தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்கிற பிரியமான தேவ பிள்ளையே, இந்த நிலையிலிருந்து மாறுபட்ட சூழலுக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுவதற்கு ஆண்டவராக தெய்வம் அழைப்பு தருகிறார். அதிசயமான காரியத்தை செய்வேன் என்று சொன்னார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிராத ஏராளமான அற்புதமான காரியம் இன்னும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், ஏராளமான அற்புதம், அதிசயமான காரியத்தை செய்வேன் என்றார். மிகுந்த பாரத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், பிரயாசத்தோடு வந்திருக்கலாம், பல நிலையிலே மரித்த நிலையிலே வந்திருக்கலாம். எந்த நிலையில் வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இக்கூட்டத்தில் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிசயமான காரியத்தை செய்வார் என்று என்னுடைய வார்த்தையை சுருக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.